புன்னகை பெண்ணே. நம்ம புன்னகை பெண்ணே நிகழ்ச்சியில 3 செக்மெண்ட் என்னங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹேண்ட் கிராஃப்ட், செகண்ட் செக்மெண்ட் ஹெல்த் டிப்ஸ், மூணாவது செக்மெண்ட் பியூட்டி டிப்ஸ். இந்த ஹேண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கைத்திறமைகள் இருக்கா, ஹேண்ட் கிராஃப்ட் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா நம்ம புன்னகை பெண்ணே நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. ஏன் கூட நீங்க இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா கலந்துக்கலாங்க. ஸோ வாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இன்னைக்கு புன்னகை பெண்ணே நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹேண்ட் கிராஃப்ட். ஹேண்ட் கிராஃப்ட்ல ரேணுகா மேடம் இன்னைக்கு என்ன டிஃபரெண்ட் ஐட்டம் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். ஹாய் ரேணுகா மேம். ஹலோ மேடம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கீ செயின்ல ஒரு பொம்மை செய்றாங்க. ஓகே, ஸோ கீ செயின் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். கடையில நிறைய டிஃப்ரெண்டான கீ செயின்ஸ்லாம் கிடைக்குது. வீட்டில் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை? அதுக்கு நமக்கு வேஸ்ட் வீட்டில் வச்சிருக்கோம் கிளாத்து, கிளாத். ஓகே, அது வந்துட்டு ஃபேஸ் கலருக்கு மட்டும் ஒரு லைட் கலர்ஸ் எடுத்துட்டு மற்றது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டால் மாதிரி பண்ண போறீங்க. டால் மாதிரி பண்ண போறோம், அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் 3D வேணும், 3D கலர்ஸு. இந்த மாதிரி மக்ரோனி த்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த கை காலெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த த்ரெட் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த போ போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம், டேப் வச்சுருக்கோம். இது தலைமுடி வந்து இது பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கலராக வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கேன் தலைமுடிக்கு. இது மெயின் வந்துட்டு இந்த பொம்மையோட மூஞ்சி வர்றதுக்காக இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, சீசர் வேணும். வேற எல்லாம் இந்த கீ செயின் வந்து ஒரு ஹோல்டர் இந்த மாதிரி வேணும். ஓகே, கீ செயின் போடுறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த பட்டன் வந்துட்டு எடுத்துக்கிறோம். இந்த பட்டனை சுத்திட்டு கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுறோம். சோ எட்ஜ்ல போடுறீங்க இல்லையா? ஆமா. இதை வந்து இந்த பட்டனை விட கொஞ்சம் பெருசா இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லிட்டு கொடுத்துக்கிறோம். என்னென்னா ஈஸியாக வந்து அந்த கார்னர்ஸ் மடியறதுக்கு. அதை அப்படியே வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இது என்னென்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ரிப்பன் தலைமுடியெல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த வந்து துணி வந்து கட் பண்ணிக்கிறோம். இது வந்து ட்ரெஸ்ஸுக்காக இதை கட் பண்ணுறோம். ஸோ இது நார்மலாக என்ன ஷேப்பில் கட் பண்ணுவீங்க? இது ரெக்டாங்கிள். அந்த ஃப்ராக் வந்துட்டு உங்களுக்கு மடித்து தச்சிலாம் இது பண்ணணும்னு இல்லை, ஒரு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்துட்டு இந்த ஃபேன் ஃபோல்டுன்னு சொல்லுவோம், விசிறி வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்துட்டு எப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே சேர்த்து வச்சு ஒரே ஒரு ஸ்டிச்சு, அது பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ நம்ம இதை ஃபேஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இதை வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த தலை முடிக்காக இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு ஒரு 3/4 ஒன்று எடுத்துக்கிறோம். நம்ம நார்மல் தலை முடி பின்னிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதை நாட் போட்டு நம்ம பின்னிக்கலாம். இது ஒரு பிளாக், இது வந்து ரிப்பன் மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரே ஒரு நாட்டு போட்டுட்டு இது அப்படியே பின்னிடுறோம். நம்ம பின்னல் பின்னுறோம் இல்லைங்களா, நார்மல் பின்னல் தான், அந்த மாதிரி அப்படியே பின்னிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு இதில் வச்சுட்டு சென்டராக நமக்கு ரொம்ப முடி வந்து பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னாலும் எப்படி வேணுமோ அதை பார்த்து வச்சுட்டு இதில் வச்சுட்டு இதில் வந்து கம் போட்டுக்கிறோம். ஃபெவிகால் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸு இந்த இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ஊசி அதிலே வச்சுருக்கோம். நம்ம நாட் போட்டு எடுக்கல,
இதை வச்சுட்டு பட்டனில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் மேலே இருக்க ஹோலை விட்டுட்டு இந்த 2 ஹோல் கீழே இருக்கிற நம்மளோட இதுக்கு கீழே வர ஹோல்ஸில் வச்சு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அது இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படியே கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸோட இது தெரியறது இல்லைங்களா. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த கைக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். கை வந்துட்டு எவ்வளோ ஆமாம் அது அளவுக்கு, அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் கை நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு கை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னா 2 சைடு வந்துட்டு கை நம்ம விரலெல்லாம் காட்ட போகிறதில்ல. அதனால் வந்துட்டு இதில் ஒரு முடி போட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அதே மாதிரி சென்டராக வச்சுக்கணும். இதே மாதிரி நீ சென்டராக வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டும் ஈவனாக வரணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா சரியாக போச்சு. இதை வச்சுட்டு பேஸ்ட் பண்ணோம்னாலும் இந்த த்ரெட் வந்து பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த கீழே அந்த கருப்பு நம்ம ட்ரெஸ் பண்ணிங்களா அதோட கூட வச்சு ஒரே ஒரு நாட்டு தலைமுடி வந்தாச்சு, கை வந்தாச்சு, ட்ரெஸ் வந்தாச்சு, ஃபேஸ் வந்தாச்சு. இப்போ கால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் காலுக்கு இப்போ நம்ம கைக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதையும் நம்ம கைக்கு முடி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு முடி எண்டில் மட்டும். அப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கால் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு இந்த மாதிரி 2 போட்டுட்டு சென்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸுக்கு சென்டராக இந்த பாவாடையில் ஒரே ஒரு சின்ன ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிடுவோம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ 90% எல்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு. இதுக்கு வந்து இது மொட்டையாக இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கு, அதுக்காக ஒரு சின்ன துண்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு தலை கேப் மாதிரி போட்டுடலாம். அதுவும் ரெக்டாங்கிள் பீஸ் எடுக்கிறோம். அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சிடுறோம். அதுக்குள்ளே இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது நமக்கு துணி, இதை கட் பண்ணிவிடுவோம். இதை வச்சுட்டு அப்படியே கம் போட்டு ஒட்டிடுவோம். இப்போ அந்த முடி சேர்ந்து ஒட்டிடும் உங்களுக்கு. அது கால் ரெடி, கை எல்லாமே ரெடி ஆகி போச்சு. அந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த 3Dயை வச்சுருந்தோம்னா லாங்லேருந்து பார்த்தா கூட என்னென்னா அந்த அதில் இருக்கிற அந்த கிளிட்டர் வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக அதை வச்சுக்கோம். அதை போட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு இதை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் நம்ம. மறுபடியும் ஸ்டிச் பண்ணலாம். ஆமாம், அது இருக்கு இல்லைங்களா, இதை ஸ்டிச் பண்ண சொல்ல இதை வந்துட்டு பாவாடை மாதிரி நம்ம தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக இதை வந்துட்டு இப்படி 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன நாட் போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைனலாக அந்த கீ செயின் வேணும்னா அதுக்கு நம்ம கீ செயினாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த கடையில் ரெடிமேடாகவே இது இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம ஒரே ஒரு நாட்டு இதில் போட்டு குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அவங்க பேகுங்க எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இதில் வந்துட்டு இந்த தலையும் ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு போ மாதிரி ஒன்று வச்சிட்டோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் அவங்க ஸ்கூல் பேக்கில் சைட்லேருந்து கீ செயின் போடுறது, டிஃப்ரெண்ட் ஹார்ட் பண்ணுறது, இதெல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்க வீட்டு குழந்தைங்களை இதை ட்ரை பண்ண சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி. ஸோ ரேணுகா மேம் ரொம்ப அழகாக இருந்தது, இந்த பொம்மை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அடுத்த செக்மெண்ட் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த் டிப்ஸ். கேப்டன் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சம்மர் கம்ப்ளைண்ட்ஸ். சம்மரில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் இருக்கும், பேர்னிங் இருக்கும், எரிச்சல், அதுலேயே அரிப்பு ஏற்படும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பேர்னிங் யூரினேஷன், அதாவது எரிச்சலுடன் அல்லது வலியுடன் கூடிய நீர் போகும். அது மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு சன் ஹீட்னால் தலைவலி கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5 to 6 லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் குடித்தா கூட தப்பில்லை. அதாவது கம்பல்சரி ஒரு 7 லிட்டர்ஸ் வாட்டர் ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இளநீர் பார்த்திங்கன்னா அதில் நேச்சுரலாகவே மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ், அதாவது தாது உப்புக்கள் நிறையா இருக்குது. நம்ம ஸ்வெட்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம்மரில் நம்ம உடம்புல இருக்க உப்பு, அது இல்லாமல் மினரல்ஸ், அது எல்லாமே வெளியேறும். இப்போ நம்ம இளநீர் குடிக்கிறதுனால இந்த வெளியேற இந்த நியூட்ரிஷனை நம்ம திரும்பி ரீகைன் பண்ணிக்கலாம். இதனால் காம்பன்சேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீர்மோர், அதாவது பட்டர் மில்க் அப்படிங்கிற சொல்லப்படுற மோரில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே கால்சியம் நிறையா இருக்குது. அது கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம், உப்பு இதை சேர்ந்து கலந்து குடிக்கிறனால உங்களுக்கு டைஜஷன், இந்த சம்மரில் நம்மளுக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ், வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல் அதெல்லாம் சகஜமாகவே இருக்கும். நீங்கள் மோரில் ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் கலந்து குடிக்கிறனால உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் அப்படின்னா என்னென்னா சீர் ப்ளஸ் அகம், அதாவது நம்ம அகம்ங்கிறது உடல், அந்த உடலை சீர் பண்ணக்கூடிய தன்மை நம்ம சீரகத்துக்கு இருக்குது. அதனால தான் அதை சீரகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீரகமும் அதே மாதிரி ஒரு 10 அல்லது 15 நீங்கள் குடிக்கிற தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதை நம்ம டெய்லியும் குடிக்கிறனால, அதாவது பேர்னிங் யூரினேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எரிச்சலுடன் நீர் போகிற இல்லை வலியுடன் நீர் போகிறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ரெஃப்ரிஜிரேட்டர் வாட்டர் தான் குடிக்கிறோம், அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை தான் குடிக்கிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, பிளாஸ்டிக் ஓவராக கூலானாலோ அல்லது ஓவராக ஹீட் ஆனாலோ அதிலிருந்து ஒரு கெமிக்கல், அதாவது அதிலிருந்து ஒரு தீய பொருள் வெளியாகும். அதை நம்ம உட்கொள்ளும் போது அது நம்ம லைஃப் டைம், அதாவது நம்ம வாழ்கிற காலத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மட் வாட்டர், அதாவது மண்பானை தண்ணி குடிக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் சத்தும் கூட. இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது லெமன் அல்லது சாத்துக்குடி, ஆப்பிள், அது மாதிரி ஜூஸஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்த சம்மர் டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஹெல்த் டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அடுத்த செக்மெண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு பியூட்டி டிப்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை பெண்ணே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த புன்னகை பெண்ணே நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பியூட்டி டிப்ஸ் ஹெர்பல் ஹாட் ஆயில் மசாஜ். இந்த ஹாட் ஆயில் மசாஜுக்கு உங்களுக்கு தேவையான மூலிகைகள் கரிசலாங்கண்ணி இலை, அவுரி இலை, வில்வம் இலை, செம்பருத்தி இலை. இது 4மே நீங்கள் அரைச்சி நீங்கள் அதை ஒரு தைலமாக எடுத்துக்கோங்க. அதை 1 லிட்டர் கோகனட் ஆயிலில் நீங்கள் சேர்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க.
கோகனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இந்த தைலம் அரைச்ச தைலத்தை அதில் போட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் அதை வந்து காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிறப்போ உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துலேருந்து அந்த தைலம் வந்து சைடை விட்டு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி அந்த ஆயிலை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வச்சு தான் எப்படி உங்களுக்கு மசாஜ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த லேசாக சூடுபடுத்தின அந்த மூலிகை ஆயிலை நீங்கள் காட்டனில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்கேல்பில் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக முடியை எடுத்து இந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி, அதாவது முடியோட அந்த வேர்க்காலில் நல்லா படிகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக பிரித்து இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆயில் நம்ம வந்து சூடுபடுத்தி தேய்க்கிறதுனால உங்களோட தலையில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்போ அந்த துவாரங்கள் விரிஞ்சு கொடுக்கறதுனால, ஏன்னா ரூட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும், டெர்மிஸ் லேயரில் இருக்கும். அப்போ இந்த டெர்மிஸ் லேயருக்கு போய் சேரணும் அப்படின்னா போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிருக்கணும். போர்ஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து ரூட்டுக்கு பெனிட்ரேட் ஆகும். ரூட்டுக்கு பெனிட்ரேட் ஆகிறப்ப அந்த ரூட் வீக்காக இருந்தால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ முடி வெடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், இல்லை உங்களுக்கு ரூட்டுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டீஹைட்ரேட்டட் ஸ்கேல்ப்புக்கு இந்த மாதிரி ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்குறதா நல்ல ஒரு ஹைட்ரேட் ஆகும். ஸோ ஆயில் அப்ளை பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கைகளை மெதுவாக உங்கள் ஸ்கேல்ப்புள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் வட்டமான முறையில் ஒரு ரோட்டரி மசாஜ் நீங்கள் கொடுங்க. ஏன் இதை சர்க்குலர் மூமெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேல்பில் நம்மளுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரவுண்டாக தான் செட்டில் ஆகிருக்கும். சர்க்குலர் மூமெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மோட்டார் பாயிண்ட்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் கொடுக்குறப்போ அது வந்து அந்த மசாஜ் வந்து நல்லா ரீச் ஆகும், ஆயில் நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதே சமயத்தில் கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டினியூஸாக அப்படி நான் ஸ்டாப்பிங்காக நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சிங் மூமெண்ட் கொடுக்குறோம். பிஞ்சிங் மூமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன் தெரப்பி. இது என்னென்னா, நம்ம தூங்கிட்டு இருக்க பிளட் வெயின்ஸை வந்து தட்டி எழுப்புற மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இம்மீடியட்டாக அந்த பிளட் ஃப்ளோ இருக்கும். ஒரு தூங்கிட்டு இருக்க பிளட் வெயின்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறது பிஞ்சிங். ஈவன் இந்த பிஞ்சிங் மூமெண்ட் உங்களுடைய சீக்ஸில் பிஞ்சிங் கொடுக்குறப்போ, இப்போ சிலருக்கு வந்து சபியாக சீக்ஸ் இருக்காது, ரொம்ப ஒட்டி போயிருக்கும் கண்ணங்கள்லாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப அங்கே உங்களுக்கு மசில் வந்து நல்லா டோன் அப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஒரு லேயராக ஹேர் எடுத்து அந்த ஒரு ஸ்ட்ராண்டையும் நல்லா இந்த மாதிரி நீவி உங்களுடைய விரலில் வந்து நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் இன்னொரு கை இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணி விடுறீங்க அப்படின்னா ஸ்கேல்பில் அவங்களுடைய ஸ்கேல்ப் வந்து உங்கள் கையால் பிடிச்சி இதை மெதுவாக இழுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். புல், ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக எடுத்து நீங்கள் உங்கள் கைகளால் அதை சுற்றி இழுத்து ரிலாக்ஸ் பண்ணுறப்போ இதுவும் திரும்ப ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ரொம்ப எந்தெந்த ஏரியாவுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதா கூட இமீடியட்டாக பிளட் ஃப்ளோ கிடைக்கிற மாதிரி இது இந்த மசாஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதன் பின்னாடி திரும்ப ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ண பின்னாடி அப்போ இந்த கையால் இந்த ஸ்கேல்ப்பை பிடிச்சி பாமில் ரோட்டரி சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் கொடுக்குறோம். பொதுவாகவே நம்ம உடம்போட அமைப்பில் வந்து மோட்டார் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கும், சர்க்குலர் மூமெண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப அந்த ஸ்கேல்ப்புக்கு தேவையான அக்யூப்ரெஷர் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக முடிக்கிறப்போ முதல்ல பண்ண அந்த ரோட்டரி மசாஜை திரும்ப பண்ணிவிட்டு தலை ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. நல்ல ஹாட் வாட்டர், பாய்லிங் வாட்டராக எடுத்துக்கோங்க. அதில் டர்க்கி டவலை டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி அதை வந்து தலையில் டர்பன் மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூலிகை ஹாட் ஆயில் மசாஜ் நீங்கள் கொடுக்குறப்போ வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகிறத நீங்கள் உணரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹாட் ஆயில் மசாஜ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ நீங்கள் கொடுக்குறப்ப முடி கட்டாயம் கொட்டாது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ஹெர்பல் ஹாட் ஆயில் மசாஜ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூலிகை குளியல் அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்து நமக்கு இருந்து வர்றது. ஸோ
ஸோ இது இப்போ இருக்கிற அந்த யங் ஜென்ரேஷன் அதை டோட்டலாக மறந்துட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்து ஹேர் ஃபாலிங்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். மீண்டும் ஒரு பியூட்டி டிப்ஸோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் மீ கீதா அசோக் சைனிங். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? 3 செக்மெண்ட்மே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு இதே டைம் இதே நேரம் நான் உங்களை புன்னகை பின்னை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, bye bye from Ramya. See you, take care. Bye bye.